வெல்கம் பேக் டு தமிழ்நாடு இ-சேவை சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எப்படி வீடியோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தேவைப்படுன்னு பார்த்தலாம். வீடியோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்தாலுமே ஓகே தான். ஆதார் கார்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், பேங்க் பாஸ்புக், ஓட்டர் ஐடி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கல்யாண பத்திரிக்கை வேணும். அப்படி இல்லைனா அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் வேணும். எதனா ப்ரூஃப் வேணும், கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு எதனா ப்ரூஃப் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதுக்கடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் அந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இ-சேவை வெப் போர்ட்டலுக்கு போயிடுவோம். வெப் போர்ட்டல் போகிற லிங்க் வந்து www.tneseva.gov.in. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்குள்ளே போயிடலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸ்க்ரீனு. இதில் போய்ட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும். புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சைன் அப் பண்ணி அப்புறமா டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுருங்க. கப்சா கோட் போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போகும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்வீசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விடோ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன்லேயே இருக்கும். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 109. அந்த இது கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் எவ்வளோ ஃபீஸ் எடுப்பாங்க அண்ட் தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இது வந்து கேன் நம்பர் கேட்பாங்க. கேன் நம்பர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். இந்த சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏற்கனவே கேன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேன் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஷோ ஆகணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகன் டீட்டெயிலாம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கேன் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்கள் பேர், அப்புறம் என்ன கம்யூனிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் என்டர் பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் என்னெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்பவுஸ் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட் ஆஃப் மேரேஜ், ஒரு கல்யாண பத்திரிக்கையில் என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டை என்டர் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட் உங்கள் ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்க அந்த டெத் சர்டிஃபிகேட் நம்பரும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்றைக்கு இறந்தாங்க அந்த டேட் ஆஃப் டெத்தும் என்டர் பண்ணணும். இதெல்லாமே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் செக்ஷன் போகும். அட்ரஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அட்ரஸாக இருக்கட்டும், பெர்மனெண்ட் அட்ரஸாக இருக்கட்டும், கேனடியில் என்ன கொடுத்தீங்களோ அது ஆல்ரெடி கொடுத்தனால இங்கே ப்ரீஃபில்டாகவே ஷோ ஆகும். இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் சேம் தான். மொபைல் நம்பரும் ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இங்கே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் நான் கிளியராக சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்குன்னா 50 KB இருக்கணும். அடுத்து ரேஷன் கார்டு இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் எதெல்லாம் இதுவுமே மேண்டட்டரி தான். இது வந்து என்ன சைஸில் இருக்குன்னா 200 KB இருக்கணும். ஏன்னா இது டாக்குமெண்ட்டில் வரும், அதனால் 200 KB இருக்கணும். ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதுவும் மேண்டட்டரி. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எதனா வந்து மேரேஜை ப்ரூவ் பண்ணாமல் வேறு எதனா டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணணும், அதுவும் மேண்டட்டரியான விஷயம். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன், அதுவும் மேண்டட்டரி. இது எல்லாமே 200 KB பண்ணிவிடுங்க. அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த டவுன்லோட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த PDF டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்ம் பேமெண்ட், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்கன்னா 60 rupees டெபிட் பண்ணுவாங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரெசிப்ட் வந்துடும். அந்த ரெசிப்ட் இப்படி தான் எடுத்து பார்க்கும்போது ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி போட்டு விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பரோட உங்களுக்கு வந்துடும். ஒரு 1 week இல்லை மேக்ஸிமம் ஒரு 30 days தான், அதுக்கு மேலே டைம் எடுக்காது. ஸோ அந்த 30 daysக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இது அப்ரூவ் ஆகிடும். இல்லை ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதோட ரீசனுமே அவங்க போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றத நான் இங்கே இப்போவே சொல்லிடுறேன். ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ்னு சொல்லி அதே வெப்சைட்லேயே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணலாம். டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸோ ஷோ ஆகும். இப்போ VAO கிட்ட இருந்தால் அந்த மாதிரி ஷோ ஆகும்.
அப்புறம் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அங்கேயே டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் இப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். உங்கள் ஃபோட்டோ இங்கே இருக்கும், அப்புறம் என்ன டேட்டு அது போட்டிருப்பாங்க, அண்ட் சர்டிஃபிகேட்டோட நம்பரும் இங்கே போட்டிருப்பாங்க. அதில் விடோவாக தான் இருக்கீங்க அப்படின்றது ஷோ ஆகி உங்களோட அட்ரஸ்ஸு நேமு எல்லாமே வந்துடும். இப்படி தான் கைஸ் நம்ம விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணேன். அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி அன்மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் அது எப்படி அப்ளை பண்ணணும்னு அடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய் கைஸ்.